ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட நான் காட்பாடியிலேருந்து மேல் திருப்பதிக்கு போக வேண்டிய விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் குழந்தைகளுடைய ஆதார் கார்டு, எங்களுடைய ஃபேமிலியோடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்து போகிறோம். பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதிக்கு போகிற பஸ்ஸே இருக்குது. சூப்பராக அழகாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் 4 மணிக்கு ஏறணுங்க பஸ்ஸு. சூப்பராக அழகாக மேல் திருப்பதியில் எடுத்துகிட்டு போய்ட்டு சூப்பராக விட்டுடுச்சிங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணுங்க. இந்த காலையில் 4 மணிக்கு போனதுனால நிறைய ஜனங்கள்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண நாள். நாங்கள் வந்து 4 மணிக்கெலாம் போயிருந்தோம். அந்த 4 மணிக்கெலாம் நிறைய பேருக்கு முகூர்த்தம் இருந்ததுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் சீட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருந்துங்க. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து போயிருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து வீடியோவில் வந்து ட்ராவல் வ்ளாக் ஃபுல்லாமே வீடியோவிலேருந்து எடுக்கலைங்க. எங்கெங்கெல்லாம் லைட் இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் மட்டும் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக என்னுடைய குழந்தைங்களும் வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கடந்த 7 ஆண்டுகள் கழித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பிறகு வந்து பார்த்திங்கன்னா காட்பாடியிலிருந்து மேல் திருப்பதிக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாத என்னுடைய குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுனால எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஃபுல்லாலாம் வ்ளாகில் எடுக்கலை. எங்கெங்கெல்லாம் லைட் இருந்துச்சோ அங்கெல்லாம் மட்டும் வந்து வ்ளாக் வந்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதிக்கு வந்து போகிறதுக்கான பஸ் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 485 வந்து வாங்குகிறாங்க. அந்த 485 வந்து ரீசனபிளாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, கீழ் திருப்பதிக்கும் வந்து பஸ் இருக்குது, மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கும் பஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஏன் வந்து மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸு டிக்கெட் எடுத்தோன்னா, நாங்கள் வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஒவ்வொரு டைமும் இறங்கி 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 எங்களால் ஏற முடியாது. நாங்கள் ட்ரெயினில் கூட போயிருக்கலாம். இருந்தாலும் ட்ரெயினில் போயிட்டு திரும்பி அங்கேருந்து மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கெலாம் திரும்பி எங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து குழந்தைங்க எழுந்துப்பாங்க. இதுமாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதிக்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்டாண்ட வந்துட்டோம். சித்தூர் பஸ் ஸ்டாண்டாண்ட வந்தோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. ஐயோ, சீக்கிரமாக நம்ம திருப்பதி வந்து பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. அந்த ஹாப்பியான மூமெண்ட்டோடு நான் வந்து ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். என்னுடைய ட்ராவல் பண்ண கூட வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைங்களாம் நல்லா தூங்கிட்டாங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து டிக்கெட் வாங்கலை, பெரியவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. தூங்க கூட இல்லைங்க. நான் ஹாப்பியாக வந்து சித்தூர் வந்தோடனே ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்பாடா நம்ம சித்தூர் வந்துட்டோம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தான், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மனசெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. இருந்தாலும் சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக சூரியன் வரல. அந்த வந்து நைட் மூடில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து என்னுடைய பையன் வந்து ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ லைட்டாக வந்து சூரியன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சூரியன் வந்து அந்த காலை பொழுதில் அழகாக சூரியன் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற சூரியனை பார்க்கவே எனக்கு அப்படியே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக மன நிறைவாக இருந்துச்சு. இந்த திருப்பதி வ்ளாக் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து நான் தரிசனம்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து அழகாக வந்து நான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனதுனால நான் வந்து சீக்கிரமாக தரிசனம் எல்லாமே பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாத எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மார்னிங் பொழுதில் நான் வந்து ஜாலியாக வந்து மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நான் அங்கத்துலேருந்தே வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். பாடிக்கிட்டே நான் வந்து அழகாக வந்து திருப்பதிக்கு வந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துடணும், நல்லபடியாக ஒன்று வந்து தரிசிக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். இந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்பவே சூப்பரான என்ஜாய் பண்ணது. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ வந்து திருப்பதிக்கே வந்தாச்சு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளைஓவர் வந்தாவே நம்ம திருப்பதி வந்துட்டோம்னு அர்த்தம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து திருப்பதி வந்து கீழ் திருப்பதிக்கு வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கீழ் திருப்பதி. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மேல் திருப்பதிக்கு போகிற இதெல்லாம் எடுக்கலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு வந்து உட்காந்துட்டேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து முக்கால்வாசி எடுக்கலை, கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதை மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த ஃப்ளைஓவர் வந்துட்டாவே திருப்பதி
திருப்பதி வந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் வந்து சின்ன வயசில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளைஓவர் வந்தோடனே திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே அழகாக மூவ் ஆகிட்டு மேல் திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம். மேல் திருப்பதிக்கு போகிறோம் நம்ம அந்த பெருமாளை தரிசிக்க போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு மனதார எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழகாக வந்து குழந்தைங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அழகாக சாமியை சேவிச்சுட்டு அழகாக நல்லா அழகாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு எல்லாருக்குமே அழகாக இது பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நம்ம அழகாக வரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே போலவே அமைஞ்சிச்சு. அழகாக இந்த ஃப்ளைஓவர் மேலே நான் ஏறி போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாத நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து குழந்தைங்களோட போனதுனால நான் குழந்தைங்கள தூக்கிட்டு வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து எல்லாருமே இறங்கி எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் முதல் கொண்டு எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேல் திருப்பதிக்கு அனுப்புகிறாங்க. இங்கே நிறைய பார்க் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இது சம்மந்தமாக நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் திருப்பதிக்கு வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு துலாவாரம் வந்து ஆல்ரெடி நான் போடுறதா வேண்டிக்கிட்டேன். இருந்தாலும் நான் பெரியவங்களெலாம் கூட்டிகிட்டு போய் தான் துலாவாரம் போடணுன்றதுனால நான் இந்த டைம் போடல. பெரியவங்களாம் வந்து கூட்டிகிட்டு போனால் தான் வந்து ஃபேமிலியோடு போனால் தான் வந்து துலாபாரம்லாம் வந்து போட முடியும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் போவேன். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். திருப்பதி வந்து சேர்ந்துட்டோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எல்லாமே வீடியோலாம் எடுக்க முடியல. திருப்பதி வந்தோடனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சாமி பக்கத்துலேயே நின்று போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. சாமியை பார்த்த உடனே எனக்கு நல்ல தரிசனம் தந்தாங்க சாமிக்கிட்ட வந்து எல்லாமே என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே போகணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைய வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா சுபதம் சொல்லிட்டு ஒரு டிக்கெட் செக்ஷன் இருக்குங்க. அந்த டிக்கெட் செக்ஷன் வழியாக போனீங்கன்னா அம்மா அப்பா அந்த குழந்தையோடைய அண்ணனோ இல்லைனா தங்கையோ உடைய ஆதார் கார்டு, அம்மா அப்பாவுடைய ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவங்க பிறக்கும் போது கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு சர்டிஃபிகேட், அது கொடுத்தீங்கன்னா வந்து உடனடியாக வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு என்ட்ரி தான் வந்து சுபதம் சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தா 300 டிக்கெட்டுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி மூலிமா போகிற டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடோன்லலாம் நிற்க வைப்பாங்க. ஆனால் குழந்தைய வச்சுக்கிட்டு குடோனில் வச்சுட்டு குழந்தைங்கள வந்து சமாளிக்கிறது தாய்மார்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில டைமில் வந்து தாய்ப்பால்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த காற்று இதெல்லாம் பத்தாமல் இருக்கும். அந்த கிளைமேட்டே வந்து சில டைமில் மாற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து குழந்தைய வந்து வேறு மாதிரி வச்சுருப்போம். இது வந்து கொஞ்சம் செட் ஆகாத இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய தேவஸ்தானமே வந்து சுபதம் சொல்லிட்டு ஒரு டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. அந்த டிக்கெட் வாங்கிறதுக்காக தான் வந்து அது வந்து ஃப்ரீ என்ட்ரி பாஸுங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு பிறகு நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு குளிக்க வச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடெலாம் கொஞ்சம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சுபதம் என்ட்ரி டிக்கெட்டில் போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா டைம் வந்து பார்த்தோன்னா 10 AM. ஆனால் இந்த வந்து என்ட்ரி வந்து பார்த்தோன்னா 12 o'clock தான் கரெக்டாக 12 PM தான் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து போகிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வே மூலயமா தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். அதனால் வந்து பார்த்தா நிறைய குழந்தைங்களோட நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது ஒரு க்யூவே நிற்கிது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபதம் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து 3 மணியா 6 மணியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போனது வந்து கரெக்டாக 12 o'clockலாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு.
இந்த இந்த வழி மூலயமா தாங்க அந்த வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது பச்சிளம் குழந்தைங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது 1 வயதிற்கு கீழே இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வழி மூலயமா போனோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக அந்த சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ 3 மந்த்தில் ஒரு குழந்தைய வந்து 3 மந்த்துக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோன்னா நெக்ஸ்ட்டு 3 மந்த்து, அதாவது 6 மந்த்லேயும் இல்லைனா 7th மந்த்லையும் நம்ம வந்து திரும்பி இந்த டிக்கெட் வழியாக போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து இதெல்லாமே விசாரித்து தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் என்ட்ரிக்கிட்ட விசாரிச்சுட்டு போங்க. நிறைய கை குழந்தைகளை வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே சுபதம் என்ட்ரி டிக்கெட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஃபோன் ப்ளஸ் வந்து லக்கேஜ் பேக்குக்கு தனியாக வந்து அங்கே என்ட்ரி வந்து இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு ஃபோன் எல்லாமே கொடுத்துட்டு நம்மளோட லக்கேஜ் பேக் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து போகலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ தான் டைம் 10 o'clock ஆகுது. நம்ம வந்து 12 o'clock என்ட்ரி ஆனால் போதும். நம்ம வந்து இப்போ 10 o'clock ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தோன்னா மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே நிறைய தாய்மார்கள் வந்து பார்த்தோன்னா 10 o'clock 9 o'clockலாம் வந்து 9 AM 10 AM வந்து அழகாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. நம்ம சாமி தரிசனம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. இதே என்ட்ரி டிக்கெட் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கும் வந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் எல்லாமே வந்தீங்கன்னா விசாரிச்சுக்கோங்க தெளிவாக. இப்போ வந்து நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்காக வந்து கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு கிளம்பினோங்க. அப்போ இருட்டாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிங்க. அந்த சூரியன் வந்து எங்கள் தலையில் அழகாக வந்து விழும்போது அப்போ இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அளவே இல்லாத சந்தோஷம். நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் குளிரும் பழக்கத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு குளிரவே இல்லைங்க. இந்த டைமில் வந்து நான் போன டைமில் குழந்தைங்களுக்கு குளிரவே இல்லைங்க. இப்போ வந்து மொட்டை அடிக்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன். ஏன்னா மொட்டை அடிக்கிறது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் வந்து இப்படி குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிச்சிட்ட பிறகு காசு வாங்குவாங்க இருந்தாலும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 35 rupees பெரியவங்களுக்கும் இல்லைனா வந்து சின்னவங்களுக்கும் வந்து 35 rupeesன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க மொட்டை அடிக்கிறதுக்காக. ஒவ்வொருத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டிக்கெட் வந்து 100 டோக்கன் நம்பர் 100 105 102 அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நமக்கு முன்னாடி 2 பேரோ இல்லை 3 பேரோ இல்லை 4 பேரோ மொட்டை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அதே டோக்கன் நம்பரில் நம்ம போய் மொட்டை அடிச்சுக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சிட்ட பிறகு வந்து காசெல்லாம் வாங்கவே இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட்டுக்கு 35 ரூபா பே பண்ணுறோம் பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து காசெல்லாம் அவங்க வந்து வாங்கவே இல்லை. அழகாக வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கும் வந்து மொட்டையெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து அழகாக மொட்டையெல்லாம் அடித்து விட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே குளிக்கிறதுக்கான இடம் வந்து ஹாட் வாட்டரோட அழகாக சூப்பராக இருக்குது. அங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அங்கேயே அழகாக குளிக்கலாம் வச்சுட்டு ஹாட் வாட்டரில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் தேவைப்படுது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கேயே அழகாக இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சாமி தரிசனம் பார்க்க வந்தாச்சு. குழந்தைங்களுக்கு எப்போயும் பசிக்கும்ல, அதனால் கொஞ்சம் கையில் ஸ்நாக்ஸு ப்ளஸ் அதெல்லாம் அலோட் பண்ணுறாங்க. பால், கை குழந்தைங்களுக்கு தேவையான பால், சுடு தண்ணி இது மட்டும் வந்து அவங்க செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. எல்லாமே செக் பண்ணி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கும் அழுவும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. நாங்கள் அழகாக வந்து போயிட்டு சாமி தரிசனம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான பார்க்கும்போது வந்து அந்த சின்ன வயசில் சாமியை பார்த்த தரிசனம் வந்து எனக்கு இன்னமும் வந்து அப்படியே கண்ணிலே நிற்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் கிட்ட வந்து இருந்துச்சு, அப்படியே அழகாக சாமியை கிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து பார்த்தோன்னா எந்த வித்தியாசமே இல்லை. அந்த ஏழுமலையான நம்ம வந்து அழகாக சேவித்தோம். எனக்கு வந்து புண்ணியமே கிடைச்ச மாதிரி இந்த டைம் எனக்கு ஒரு அழகான ஒரு ஃபீலிங்கோடு நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாத நான் சின்ன வயசுக்கு இந்த கோயிலுக்கெலாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தைங்கக்கிட்ட சொல்லி நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசி கொண்டு இருந்தேன். திருப்பதிக்கு போனால் நம்ம வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாகவே உண்மைங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயிலுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் உடைக்கிற இடம் எல்லாமே தேங்காய் உடைக்கிறதுக்கு இடம் தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லை தேங்காய் உடைச்சி தேங்காவை போடுறதுக்கான ஒரு பெரிய இதுவும்
ஒரு பெரிய தேங்காய் கூடும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம உடைச்ச தேங்காவை அங்கேயும் ஒன்று போட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து அவங்கவுங்க விருப்பங்க. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்தவுடனே எங்களுக்கு வேலூருக்கு போகிறதுக்கான பஸ் வந்து கிடச்சிருது. அழகாக வந்து சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் கூட பஸ்ஸுக்காக வெயிட்டே பண்ணலங்க. அழகாக வந்து நாங்கள் வேலூருக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. எனக்கு வந்து கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. பார்ப்போம், இப்போ வந்து எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. பார்ப்போம், என்னால் நெக்ஸ்ட் டைம் வந்து கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தவுடனே வேலூருக்கு அழகாக பஸ்ஸு கிடைக்கிதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ்க்கு இல்லைனா 30 மினிட்ஸ்க்கு இல்லை 15 மினிட்ஸ்க்கும் பஸ்ஸு வந்து கண்டினியூவாக வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா நான் போன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேங்க. நீங்கள் பஸ்லேயே மேல் திருப்பதிலேருந்து வேலூருக்கு போகிறதா இருந்தால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு தோணுது. குழந்தைகளோ இல்லைன்னா ரொம்ப பெரியவங்களோ வச்சுட்டு இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகலாம். ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீனேஜ் இருக்கவங்க ஏஜில் வந்து நல்லா நம்மளால் போக முடியும், நல்லா வந்து ஒரு டூர் மாதிரி போக முடியும் அப்படின்றவங்கள வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெயினில் போகலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏறி உடனே வந்து போக முடியும். ஆனால் குழந்தைங்கள வச்சுட்ருக்கவங்களாலையோ வந்து பெரியவங்களாலையோ வந்து அடிக்கடிக்கு ஏறி போக முடியாதுல்ல. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.